السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் நாம் இன்றைக்கு 21ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். திருக்குர்ஆனில் இன்றைக்கு 26வது ஜுஸு ஓதப்பட்டது. முதலாவதாக சூரத்துல் அஹ்காஃப் என்கிற அத்தியாயம், அடுத்து சூரா முஹம்மத் என்கிற ஒரு அத்தியாயம், அடுத்து சூரா ஃபத்ஹ் என்கிற 3 அத்தியாயங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா முஹம்மத் என்கிற அத்தியாயம் திருக்குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 4 இடங்களில் தான் வருகிறது. முஹம்மது என்கிற பெயர், அஹ்மத் என்கிற பெயர் ஒரு இடத்திலே வருகிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா முஹம்மதிலே முஹம்மது என்கிற பெயர் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்திலே கடைசியாக ஓதப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவருடைய பெயர் வருகிறது. நாம் இன்றைக்கு ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களில் கருத்துக்களை சொல்வதற்கு முன்னால் நாம் நேற்று ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பேசி வந்தோம். இது கொள்கை சார்ந்த விஷயம். இது நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். நாம் 4 இமாம்களில் ஒரு இமாமுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கிறோம் என்றால், திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அந்த விளக்கத்தை சார்ந்து நாம் அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுவோம். நாம் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மதுஹபின் வழியாகத்தான் நாம் நம்முடைய நடைமுறைகளை எல்லா சூழ்நிலையிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும். திடீரென்று அந்த மதுஹபிலே ஒரு சலுகை இருக்கிறது என்பதற்காக வேண்டி அங்கே மாறி அதை பின்பற்றிவிட்டு திரும்ப இங்கே வந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு ஜகாத்தை பொறுத்தவரையில் தங்கத் எவ்வளவு இருந்தாலும் அதை கணக்கு பார்த்து 11 பவுன் இருந்தால் ஜகாத்து கடமை, 40 பவுன் இருந்தால் 1 பவுன் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு ஹனஃபி மதுஹபில் இருக்கு. ஷாஃபி மதுஹபில் என்னன்னு சொன்னா, நாம் அணிந்திருக்கிற நகைகளுக்கு ஜகாத் இல்லை, நம்ம அணிந்திருக்கிற நகைகளுக்கு ஜகாத் இல்லைன்னு இருக்கு. இப்ப இங்க வந்து ஒரு சலுகை இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த ஹனஃபி மதுஹபை ஜகாத் விஷயத்தில் மட்டும் விட்டுட்டு, ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரையில் அது அணிந்திருந்த நகையா இருந்தாலும் சரி, அணியாத நகையா இருந்தாலும், நகை என்ன இருந்தாலும் அதற்கு ஜகாத்து கொடுக்கணும். ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து, அணிந்திருக்கிற நகைகளுக்கு ஜகாத் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா அணிந்திருக்கிற நகைன்னா ஒரு சிலர் ஒரு 5 பவுன் போட்டிருப்பாங்க, சைன் ஒரு 2 பவுன், காதுல 1 பவுன், கையில கம்பல், இந்த கையில வந்து வளையல் 2 பவுன் அப்படின்னு 5 பவுன் போட்டிருக்கோம். இந்த நகைக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரையில் தங்கோடு இருந்தா எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரு மதுஹப் பின்பற்றோம்னா அதனுடைய வழிமுறைகளை தான் நம்ம வந்து நடந்து கொண்டே இருக்கணும். நம் மதுஹபை பொறுத்தவரையில் குர்ஆன், ஹதீஸ், அடுத்து சஹாபாக்களுடைய நடைமுறைகளையும் மூல ஆதாரமாக வைக்கிறார். சஹாபாக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயம். ஏன்னா சஹாபாக்கள் தான் மார்க்கத்தின் ஆதார புருஷர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள். அவர்களுடைய வழிமுறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற சொல்லி இருக்கிறார்கள். யார் இந்த மதுஹபை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சஹாபாக்களுடைய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு குர்ஆன் மட்டும் ஹதீஸ் மட்டும் போதும் என்று. என்னாச்சுன்னா, ஹதீஸ்களிலேயே கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான ஹதீஸ்களை இது அறிவுக்கு பொருத்தமில்லை என்று நிராகரித்து விட்டார்கள். உதாரணமாக நாம் சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்துதான் ஆகணும். உதாரணமா ஜும்மால பாத்தீங்கன்னா 2 பாங்கு சொல்லப்படுது. ஜும்மாவுல 2 பாங்கு நடைமுறைகள் இருக்கிறது. ஸாயித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கானன் நிதாஉ யௌமல் ஜும்ஆ அவ்வளவு இதா ஜலஸல் இமாமு அலல் மிம்பர் அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா.
அதாவது இமாம் மிம்பர்ல உட்கார்ந்த பிறகு ஒரு பாங்கு சொல்லப்படுது இல்லைங்க, அந்த பாங்கு மாத்திரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடைமுறையில் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலையும் நடைமுறையில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு காலத்திலும் அதுதான் நடைமுறையில் இருந்தது. ஆரம்பத்தில் சொல்லப்படுகிற பாங்கு என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோ அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலோ உமர் ரலியல்லாஹு காலத்திலோ இல்லை. அதற்கு பிறகு ஃபலம்மாக்கான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்புக்கு வந்தபோது வகஸுரன் நாஸ், மக்களினுடைய பெருக்கம், ஜும்மாவுக்கு கூட்டம் அதிகமானது, மக்கள் தொழுகைக்கு தாமதமாக வந்தார்கள், மக்கள் தொழுகைக்கு தாமதமாக வந்தார்கள். அதனால் ஜும்மாவுடைய நேரம் ஆகிவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக ஜாதன் நிதா சாலிஸ பிஸ்ஸௌரா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கடை வீதியில போய் ஒரு வாங்க சொல்றபடி ஏற்படுத்தினாங்க. ஜும்மாவுடைய நேரம் ஆயிடுச்சு, ஜும்மாவுடைய உரை முக்கியம், ஜும்மாவுடைய உரைக்கு நீங்க எல்லாம் போகணும், அதனால என்று முன்னாடி அறிவிப்பதற்காக வேண்டி ஒரு வாங்கை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிகப்படுத்தினார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் அதை செயல்படுத்திக் கொண்டே வருகிறோம். காலாகாலமாக 1400 ஆண்டுகளாக இந்த ஜும்மாவில ஒரு பாங்கு அதிகப்படுத்தி சொல்வது என்பது நடைமுறையில இருக்கிறது. இது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து விட்டார்களா என்றால் அது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தியீன், என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்களுடைய நடைமுறையும் பின்பற்றுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் குறித்து அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறார். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால இவர்கள் என்ன நடைமுறை கொண்டு வந்தார்களோ அதை பின்பற்றி நாம் நடக்கணும். அதுதான் சுன்னத் ஜமாத், அதான் நாம் பின்பற்றுகிற சுன்னத் ஜமாத்துடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லாத எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இந்த குர்ஆனே இருக்கக்கூடாது. இந்த குர்ஆன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாம் இப்படி தொகுப்பாக வைத்திருப்பதை போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஹி வருகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எழுத சொல்வார்கள். சஹாபாக்கள் ஒட்டகைகளுடைய எலும்புகளில், இலைகளில், தலைகளில் எல்லாம் எழுதி வைப்பார்கள் சஹாபாக்கள். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர் சொன்னார்கள், ஒரு எர்மூக் என்கிற ஒரு யுத்தம் நடந்தது, அதில் 700 ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு குர்ஆன துவக்கிறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு நான் எப்படி செய்வேன், இப்படியே ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தது போனால் குர்ஆனை பின்வருகிற சமுதாயம் ஓதுவதற்கு குர்ஆன் இல்லாமல் போய்விடும், நீங்கள் செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செய்துகொண்டு சாபித் ரலியல்லாஹு அவர்தான் வஹியை எழுதுவதில் பிரதானமாக இருந்தார். அவருடைய தலைமையில சில சஹாபாக்களை ஏற்பாடு செய்து அந்த இருக்கிற இவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து சொன்னார். இலைகளிலே, ஒட்டகத்தினுடைய எலும்புகளிலே, மரப்பட்டைகளிலே எழுதப்பட்டிருந்த அவைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து பெருமானாருடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார். இது அபூபக்கருடைய காலம். அதற்கு பின் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் தான் குர்ஆனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஓதினார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு இல்ல குர்ஆனை ஒன்றுபடுத்தணும் என்று சொல்லி இந்த மாதிரியான இது போன்று இருக்கிற ஒரு தொகுப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு தான் ஏற்படுத்தினார். அது ரசூலுல்லாஹ் செய்யாத, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு காரியத்தை உஸ்மான் ரலியல்லாஹு செய்தார்கள் என்றால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றால் இந்த குர்ஆனை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தின் அருமை கருதி ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஏற்பாடு. அப்போது இருந்த எந்த சஹாபாக்களும் ஆட்சேபிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு இரண்டாவது பாங்கை ஏற்படுத்திய போதும் சஹாபாக்கள் ஆட்சேபிக்கிறார். சஹாபாக்கள் ஏங்க ரசூலுல்லாஹ் செய்யாத செய்யறீங்கன்னு சொல்லி ஆட்சேபிக்கிறார். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா உமர் ரலியல்லாஹு காலத்துல உமர் ரலியல்லாஹு மஹரை நிர்ணயம் செய்தார்கள். மகரை நிர்ணயம் செய்தார்கள். ஒரு அளவு நிர்ணயம் பண்ணோம். நிறைய ஆண்கள் மகரை குடிக்க முடியாம, திருமணம் முடிக்க முடியாம இருக்கிறாங்க, அதனால மகருக்கு ஒரு அளவை நிர்ணயிக்கணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க ஒரு முடிவெடுத்த போது ஒரு பெண் எழுந்திருக்கு தைரியமாக கேட்டார். அல்லாஹ் ஆத்தைத்து யஹதாஹுன்ன கிந்தாரா,
நீங்கள் குவியலாக மகரை கொடுத்தாலும் என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நீங்க எப்படி மகர ஒரு நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்லி ஆட்சேபித்தார்கள், கேட்டார்கள். இந்த மாதிரியான இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவர்கள் தட்டி கேட்பவர்கள் இருக்கிற வரையிலையும் நாங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டோம் என்று உமர்தான் சொன்னார். பிறகு தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டார்கள், மகரை நான் நிர்ணயம் செய்யவில்லை என்று மாற்றிக் கொண்டார்கள். அப்ப சஹாபாக்கள் எப்படி என்றால், தவறு என்றால் அவர்கள் தட்டி கேட்டு விடுவார். அதனால் அந்த நிலையில் இருக்கிற போது உஸ்மான் அவர்கள் இரண்டாவது பாங்கை ஜும்மாவிலே அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், அப்போது இருந்த சஹாபாக்கள் யாரும் ஆட்சேபிக்கவில்லை. அதுதான் இஜ்மா, சஹாபாக்களின் ஏகோபித்த அபிப்பிராயம். குர்ஆனும் சஹாபாக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயத்தால் உருவானதுதான் குர்ஆனும். நாம் தொழுகிற இந்த 20 ரக்காத் தராவீஹ் இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அது நடைமுறையிலே இல்லை. இது போன்ற ஜமாத்தோடு தொழுத ஒரு அமைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் தொழுதார்கள். சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுதார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் அதிகமான போது இதை இங்கே அல்லாஹ் கடமையாக்கி விடுவானோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த காரணத்தினாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்கள். இதை அடிப்படையாக வைத்து உமர்தானுடைய ஆட்சி காலத்தில் தான் தராவீஹ் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் ஒரு ஹாபிஸின் பின்னால் மக்கள் குர்ஆனை கேட்கட்டும், வருடத்தில் ஒரு முறையாவது குர்ஆனை கேட்கட்டும் என்கிற அடிப்படையிலே 20 ரக்காத் தராவீஹ் என்கிற நடைமுறையை உமர்தான் கொண்டு வந்தார்கள். உமர்தான் கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள் அப்போது யாருமே ஆட்சேபிக்கலை. ஆயிஷா ரலியல்லாஹு உயிரோடு இருக்கிறார்கள், பெருமானாருடைய மனைவி. அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் ஆகட்டும், ரமதான் அல்லாத காலமாகட்டும், எப்போதுமே 8 ரக்காத்தை தவிர அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததில்லை. 8 + 3 வித்ர் 11 ரக்காத்தை தவிர அதிகமாக தொழுததில்லை என்று சொல்கிறார்கள். இது தஹஜ்ஜத் குறித்து ஆயிஷா நாயகி சொல்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் எல்லா காலத்திலையும் தஹஜ்ஜத் 8 ரக்காத், வித்ர் 3 ரக்காத், 11 ரக்காத் தொழுதார்கள். இது 20 ரக்காத் உமர்தான் ஏற்படுத்தினார்கள் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலாக 3 நாள் மாத்திரம் தொழுது அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கிற ஆயிஷா நாயகி, ஏன் 20 ரக்காத் நீங்க ஏற்பாடு செஞ்சீங்க, ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகலைன்னு கேட்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழுதுறதுனால தான் ஆயிஷா நாயகி தட்டி கேட்கல. அப்ப இந்த தராவீஹ் என்பதும் ஏகோபித்த சஹாபாக்களுடைய இஜ்மா, ஏகோபித்த அபிப்பிராயத்தின்படி உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் என்ன செய்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் போதாது, சஹாபாக்களுடைய நடைமுறையும் வேண்டும், அதையும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படுகிறோம். பெரியவர்களே, இமாம்களுடைய ஆய்வுகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் என்பது அது வரத்தான் செய்யும். ஹதீஸிலே குர்ஆன்ல அப்படித்தான் இருக்கு. உதாரணமா ஒது சம்பந்தமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிர்ஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அதாவது நீங்க தொழுகைக்கு தயாரானா நீங்க முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய கைகளை நீங்கள் முழங்கை வரை கழுவிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அடுத்து உங்களுடைய தலையை தடவிக் கொள்ளுங்கள். அடுத்து கால்களை கரண்டைக்கால் வரை கழுவிக் கொள்ளுங்கள். 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை ஆய்வு செய்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒதுவின் ஃபர்து 4 தான். முகம் கழுவுறது, 2 கைகளையும் முழங்கை வரை கழுவுறது, தலையில 4ல ஒரு பாகம் மசூல் செய்யறது, தலையில காவாசி மசூல் செய்யறது ஃபர்து, தலை ஃபுல்லா மசூல் செய்யறது சுன்னத்து. தலையில 4ல ஒரு பாகமாவது அவசியமாக நம்ம என்ன செய்யணும், தண்ணீர் கொண்டு தடவணும். இங்க அல்லாஹ் வம்ஸஹூ பிர்ஊசிக்கும், அதாவது உங்களுடைய தலைகளை கொண்டு தடவுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்கள் தலைகளை தடவுங்கள் அல்லாஹ் சொல்லல. அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4ல ஒரு பாகம் பட்டா போதும், அதான் ஃபர்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கால்களை கழுவுறது, 4 விஷயம் தான் ஃபர்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம மதுஹபை பொறுத்தவரை 4 தான் ஃபர்து. ஆனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு 7ங்கறாங்க ஃபர்து. ஒன்னு நியத், ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், நியத் இல்லாம எந்த காரியமும் செயல்படுத்த முடியாது, நியத் வேணும்னு. அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா பதில் சொல்லுவாங்க, நியத் வேணும். நியத் அந்த காரியம் பரிபூர்ணமாகணும்னா நியத் வேணும். அதனால நியத் கட்டாயம் நீங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க.
இமாம் மாலிக் மதுஹபை பொறுத்தவரை 7 இருக்குது ஃபர்து. இந்த 4 உட்பட நியத்தை அதிகப்படுத்துறாங்க. அதே போல வரிசையா செய்யணுங்கிறாங்க. முதல்ல முகம், அப்புறம் கை, அப்புறம் தலைக்கு மசுகு, அப்புறம் கால், வரிசையா செய்யணும், அதுவும் ஃபர்லுங்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா 4 விஷயம் நடந்துட்டா போதும். இப்போ ஒரு ரூமுக்குள்ள 4 பேர் வந்தாங்க, அப்துல்லா பாய், அப்துல் ரஹ்மான் பாய், அபூபக்கர் பாய், உமர் பாய் 4 பேர் வந்தாங்கன்னு சொன்னா 4 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுல யாரு முதல் வந்தா ரெண்டாவது வந்தா அப்படின்னா 4 பேர் வந்தாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இங்க அல்லாஹ் 4 விஷயத்தை செய்ய சொல்றான். அதுல முதல்ல அதை செய்யணும், ரெண்டாவது அதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இல்லை. எதை வேணாலும் மாற்றி அப்படி காலை கழுவிட்டு, முகத்தை கழுவிட்டு, காலை கழுவிட்டு, அப்ப கையை கழுவிட்டு வசதி செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம்னு சொல்லி நான் அவ்வளவு பண்றது. ஆனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க வரிசையா தான் செய்யணும், அதுவும் ஃபர்லுங்கிறாங்க. அதே போல தேய்க்கிறதும் ஃபர்லுங்கிறாங்க. இந்த 7 விஷயம், 4 விஷயத்தை விட்டு 7 விஷயத்தை பரலாக்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள்ட்ட 6 ஃபர்து இருக்கு. என்னன்னா நிய்யத்து ஃபர்து, இந்த 4 விஷயம் ஃபர்து. ஆனா அதே போல வரிசையா செய்யணும்னு அவங்களும் சொல்றாங்க. 6 விஷயத்தை பரலாக்குறாங்க. தலைக்கு மசூல் செய்யறத பொறுத்தளவுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தலை ஃபுல்லா மசூல் செய்யணுங்கிறாங்க, தலை ஃபுல்லா. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தலையில் 4 ஒரு பங்கு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 3 மூடிப்பட்டா போதுங்கிறாங்க. அந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அவர்கள் ஆய்வு செய்ய அல்லாஹ் வம்சஹு பிர்ஊசிக்கும், தலைகளை கொண்டு தடவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த பாங்கிற அந்த வார்த்தையை வைத்து பான் வந்துட்டா அது கொஞ்சத்தை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் ஆய்வு செய்ய சொல்றாங்க. அப்ப இப்படி 3 விதமான கருத்துக்கள் ஒரே ஆயத்திலிருந்து வருது. இப்ப நமக்கு நாம் யாருடைய வழிமுறை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய அடிப்படையில நாம் செயல்பட்டு. அதே போல ஒரு விஷயம் ஹதீஸ்ல வருது, யார் தன்னுடைய மறை உறுப்பை தொடுகிறானோ அவன் ஒது செய்யட்டும் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ் அன் தல்கிபுன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரஜுலுன் மஸ்ஸத்து தக்கரி அவ் கால ரஜுல் யமுஸ்ஸு தக்கரஹு ஃபிஸ் ஸலாத்தி அலைஹி வுதுன். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கேட்கிறார், நான் என் மறைவிடத்தை நான் தொழுகையில் இருக்கும்போது தொட்டுட்டேன், எனக்கு ஒது புரிஞ்சிருமா, நான் ஒது செய்யணுமான்னு கேட்டபோது நாயகத்துல்லாஹ் சொன்னார்கள், லா அன்னஹா ஹுவ விதஅத்துன் மின்க, அந்த உறுப்பு உன்னுடைய உறுப்புகளில் ஒன்றுதானே அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த உறுப்புங்கிறது உன்னுடைய உறுப்புகளில் ஒன்றுதானே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒருத்தர் உறுப்பை தொட்டா ஒது செய்யணும்னு வருது, இன்னொன்று உறுப்பை தொட்டா, மறை உறுப்பை தொட்டா அது உன்னுடைய உறுப்புகளில் ஒன்றுதானே, அது ஒது செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு வருது. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில் யாராவது ஒருத்தன் ஒது செஞ்சு போட்டு தன்னுடைய மறை உறுப்பை தொட்டானா ஒது செய்யும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரையில் ஒது செய்ய வேண்டியதில்லை, நம்முடைய இமாம் பொறுத்தவரை ஒது செய்யவில்லை. இந்த ஹதீஸ் என்ன விளக்கம், நீங்க உன்னுடைய உறுப்பை தொட்டால் ஒது செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அவன் கையை கழுவி கொள்ளட்டும் என்ற அர்த்தம். அது திரையில்லாமல் தன்னுடைய உறுப்பை தொட்டால் அவன் தன்னுடைய கையை கழுவி கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொல்றாங்க. அதே போல குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, அவுலா மஸ்துமுன் நிசா, ஒது சம்பந்தமா கொண்டே இருக்கிறோம், ஒது என்னவெல்லாம் முடிக்கும்னு வரும்போது அவன் கழிவறைக்கு சென்றா மலஜலம் கழித்தா ஒது முறிந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பெண்களை தொட்டால் ஒது முறியும் அப்படின்னு வருது, குர்ஆன்ல வருது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில் பெண்களை தொட்டா ஒது முறியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவரை பொறுத்தவரையில் பெண்களை தொட்டா ஒது முறியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அதற்கு என்ன அர்த்தம் வைப்பார்கள் என்றால், ஒருத்தன் தன் மனைவியோடு அவன் உறவு கொண்டால் அவனுக்கு குளிப்பு கடமையாகும், ஒதுவும் கடமையாகும் என்று அதற்கு அந்த தொடுதல் என்பதற்கு உறவு என்று அர்த்தம் வைப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நேரடியாக தொடுதல் என்று வைப்பார். நம்ம ஒதுச்சுட்டே வரும்போது வீட்டுல இருந்து ஒதுச்சுட்டே வர்றோம், ஒரு கடை வீதியை கடந்து வரணும், வைங்க, ஒரு பெண்ணை அறியாம முட்டிட்டா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரை ஒது முடிஞ்சிடும். தவாஃப்லாம் இருக்கும்போது கூட்ட நெருக்கடியா இருக்கும், அந்த நெருக்கடியில பெண்கள் மேல முட்டுறதெல்லாம் தவிர்க்க முடியாது, ஒது முறிஞ்சிடும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவரை பொறுத்தவரையில். ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரையில் அப்படி நடந்தால் அது ஒதுவை முறிக்காது என்று சொல்கிறார்.
அந்த ஒரே வசனம் தான், ஒரே ஹதீஸ் தான், அதை அவர்கள் அணுகிற கண்ணோட்டம் தான். அதனால்தான் கருத்து வேறுபாடுகள் என்பது வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாமுடைய ஆய்வு என்பது இருக்கிறதே, அது நமக்கு ஆச்சரியத்தக்கமான ஒரு ஆய்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இது சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சத்தியமான கொள்கையை புரிந்து அந்த சத்தியமான கொள்கையிலேயே நடைபோடுவதற்கு நமக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக்கை நல்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் கடைசி ஒற்றைப்படை நாட்களில் இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் முதல் இரவு 21ஆம் நாள் இரவில் நாம் இருக்கிறோம். நாம் அதிகப்படியான வணக்கத்தில் இரவுகளில், இரவு நேரங்களில், வீடுகளில் நம்ம செய்வதற்கு நாம் முயற்சிக்கணும். இந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சொல்றது நன்மை தான். குர்ஆனை ஓதுறது, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறது, தஹஜ்ஜத் தொழுவது போன்ற நல்லவர்களை செய்யுங்கள். துஆக்களில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை அடைகிற பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தருவானாக.